இது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து இன்னும் வைக்கப்பட்ட வாதங்கள் என்னன்னா, முதல்ல இவங்க இந்த வாதங்களை ஆரம்பிக்கும் போது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு வாதம் வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. என்னன்னா, இவங்க ஹைகோர்ட்டுக்கே வரல, இவங்க எப்படி டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு கேட்கும் போது பாதிக்கப்பட்ட தரப்பு வழக்கறிஞர் வைக்கப்பட்ட வாதம் என்னவா இருந்ததுன்னா, இல்ல என்ன ஆக்சுவலி ஆமா ஹைகோர்ட் வரல அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு, நாங்க கவர்மெண்ட் சைட்ல வந்து நெஞ்சில ஈரம் இல்லாம பேசுறாங்க, நாங்க எங்களுடைய குழந்தைங்களுக்கு இறுதி சடங்கு செய்வோமா இல்ல ஹைகோர்ட்டுக்கு வருவோமா அப்படிங்கிற விஷயம் நியாயமான கேள்வி கேட்டு மனசாட்சியோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டுட்டு கூடவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கூட்டம் அமைதியா தாங்க நடந்துட்டு இருந்துச்சு, ஆனா இந்த போலீஸ் தடியடி நடத்தினாங்களே லத்தி சார்ஜ், அதுலதான் இந்த சம்பவம் ஏற்பட்டது, இந்த வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு. இன்னொரு ஒரு விஷயம், இவ்வளவு பேருக்கு அடிபட்டுச்சுல கூட்டத்துல, ஏன் ஒரு போலீஸ் அபிஷியல் கூட அடிபடல? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் போலீஸ் அத்தாரிட்டிஸ் எல்லாமே பிரஸ் மீட் கொடுத்தாங்க இல்லையா, கொடுக்கும்போது காவல்துறை மீது எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்றாங்க, நோ மிஸ்டேக், போலீஸ் சைடே இல்லைன்னு சொல்லும் போது எஸ்ஐடி மட்டும் என்ன புதுசா விசாரிச்சுட போறாங்க?